இந்த பக்கமும் பேர்காடி போர்டு லாக் பண்ணிட்டீங்க, அந்த பக்கமும் அந்த அந்த கடைசியிலையும் பேர்காடி போர்டு லாக் பண்ணிட்டீங்க. மக்கள் எப்படி போவாங்க? அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும், விஜய்க்கும் தெரியும். கூட்டம் வரும் தெரியுங்க, போலீஸ் பாதுகாப்பு நீங்கள் தானே கொடுத்துருந்தோம். லேட்டாக வந்தது தப்பு தானே? லேட்டாக வந்து வரவேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம். ஃப்ளைட்டில் தாங்க வந்தார். ஏங்க ஃப்ளைட்டில் தாங்க வந்தார். நாமக்கல்லேருந்து வரும்போது எவ்வளோ வண்டி பின்தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மனுஷெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவன், அவன் அந்த மனுஷன்லாம் திட்டத்துக்கு தகுதி இல்லை. நீங்களே சொல்லுங்கள். எந்த சமூகத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறது நான் தயாராக தான் இருக்கிறேன். வீராடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இணையதளங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, சில பேரோட தவறான புரிதல்களை மாற்றிருக்கு. அப்படி இணையதளம் மாறின ஒரு நபர் தான் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம் தினகரன். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்க பழிச்சு செம்ம ஹீரோமாக இருக்கீங்க. நீங்கள் வேற ப்ரோ. நானா? நீங்கள் வேற இல்லையா? ஹீரோலாம் கிடையாது ப்ரோ, நான் ஒரு காமெடி பீஸ். காமெடி பீஸா? அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னு இல்லை, அது வந்து தப்பு வந்து சரி பண்ணதுக்காக தான் பண்ணேன். அது தப்பு நீங்கள் இப்போ உணர்ந்துட்டீங்கல்ல, அதனால் இப்போ அந்த ஆண்ட பரம்பரை இந்த இதெல்லாம் இல்லைல்ல. இப்போ நீங்கள் என்ன பரம்பரையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சமம் சமம் அப்படின்னு ஜாலியாக அப்படியே போயிட்டு ஜாலியாக இருக்கீங்க. இப்போ அந்த ஜாதி இதெல்லாம் வரல. அதில் ஒரு விஷயம் வந்து அந்த நாள் தவிர்த்துக்க முடிய விஷயம் வந்து, நீங்கள் ஜாதி ஏதாவது வந்து ஃபேமஸ் ஆனீங்க. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த ஃபேமஸை கலாய்ச்சதுனால தான் நீங்கள் மாறினீங்களா, இல்லை உங்களுக்கே அந்த மாற்றம் உங்களுக்கு வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய ட்ரோல்ஸ் அதெல்லாம் இருந்துச்சா, எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே தோணுச்சு. அதனால நான் அதுலேருந்து வெளியே வந்ததான். உங்களுக்கே தோணி தான் வெளியே? ஆமாம். உங்களுக்கு அது சரி. இப்போ சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க எங்கள் தலைவர் வந்து இருக்காரு, அவர் தான் எங்களை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ நீங்கள் மாறிட்டீங்கல்ல, உங்கள் தலைவர் என்ன சொன்னார் மாறினதுக்கு? அவர் எதுவும் சொல்லலை ப்ரோ. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க? நான் அதுலேருந்து வெளியே இப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டுனா அவ்வளோதானே. அந்த கட்சிக்கு நம்ம போய் செயல்பட போகிறது இல்லை. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்க்க போகிறோம், நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். சரி, அதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து உங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, எல்லாமே வந்து உங்கள் ஜாதி ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆமாம். இப்போ அவங்களும் என்ன சொன்னாங்க? அவனுங்களும் எதுவும் சொல்லிக்கல ப்ரோ. அந்த அளவுல நான் அவனுங்க அப்படிதான் இருக்கானுங்க. நான் அப்படி இல்லை. சரி, இப்போ அந்த நீயான ஷோ பண்ணீங்களே, அவங்கள யாராவது இப்படி பேச சொல்லி பேசுனீங்களா, இல்லை நீங்களா தான் பேசுனீங்களா? இது ப்ரோ ஃபர்ஸ்டா செகண்ட்? ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இப்படி பேசுன்னு யாராவது சொன்னாங்களா உங்ககிட்ட? அப்படி இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட்டும் சரி செகண்டும் சரி, நான் என் மனசை பட்டு தான் பேசினேன். அப்போ இருந்த வயசு அப்படி, அப்போ இருந்த ஆர்வ கோளாறு அப்படி வயசு. அப்போ இப்போ மெச்சூர் ஆகிட்டோம். இப்போ நம்ம வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்கள் என்ன சமூகத்தை சேர்ந்த நபர்? எனக்கு ஜாதியே இல்லை ப்ரோ. ஜாதி இல்லை, ஜாதி தேவைதாங்க. ஜாதி இங்கே யாரும் வேணாம்னு சொல்லல, ஜாதி இருக்கட்டும். அதை காட்டுற ஒரு வெறி இருக்கு இல்லையா, இந்த தீண்டாமை. தீண்டாமை தான் எல்லாம் வேண்டாங்க. இப்பயும் நீங்கள் வந்து தப்பாக தான் புரிஞ்சுட்டீங்க. இப்பயும் நீங்கள் வந்து தப்பாக தான் புரிஞ்சுட்டீங்க. இங்கே யாரும் வந்து ஜாதியை வேண்டான்னு சொல்ல, ஜாதி இருக்கட்டும். அது நடக்கிற தீண்டாமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வேணான்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஜாதி வேற, தீண்டாமை வேற. நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. நீங்க வந்து எல்லாரும் சொல்றது ஜாதி பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது தப்பு. ஜாதி ரிலேட்டடாக அது பிரச்சனை வராமல் ஜாதிகள் இருந்துட்டு போட்டோம். அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறதோ அதுதான் வேணாம்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன சமூகத்தை சேர்ந்த நபர்? தாராளமாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு. நான் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த நபர் இல்லை, நான் ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்த நபர். நான் வேட்டுவ கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு சமூகம். வேட்டுவ கவுண்டர்னு சொல்லுவாங்க. கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த நபர். கவுண்டர் இல்லை, வேட்டுவ கவுண்டர். நான் வன்னியர் அல்ல, எதுவுமே இல்லை, வேட்டுவ கவுண்டர். ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஜாதியை விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் கேட்டதுனால தான் இது கூட சொன்னேன். நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்பயும் சொல்கிறேனே, ஜாதி சொல்கிறது தப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களோட இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்தியன் தமிழ் பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் தன் ஜாதி வந்து சொல்லுங்கள், தப்பு கிடையாது. எங்கே நான் வந்து ஏன் உங்களை போட்டு அடித்தாங்கன்னு தெரியுமா? அங்கே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு சினாரி பண்ண ஞாபகம் இருக்கா? அதனால தான் அவங்களை எல்லாரும் போட்டு இது பண்ணாங்க. ஸோ தீண்டாமையை வந்து விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நிஜத்துலேயே அப்படி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு நிஜத்திலேயே வந்து மாட்டு சமூகத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, அந்த அளவுக்கு எந்த சமூகத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறது நான் தயாராக தான் இருக்கிறேன். நான் அப்புறம் ஜாதின்னு சொல்லிட்டு என் கம்யூனிட்டிலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம்னா அது பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்காக தான். ஒரு எஸ்சி கேஸ்ட் பெண் வந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக? எந்த கேஸ்ட் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி நான் தயாராக தான் போயிருக்கேன். அது வரையும் ரொம்ப நல்லது தான். நான் என்னைக்கு நான் வந்து இந்த ஜாதி எல்லாம் கல்யாணம், அந்த ஜாதி கல்யாணம் பண்ணணும், ஜாதி இல்லைன்னு சொல்லுவதான் சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணி காட்டணும். ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். சரி, மீன் இப்போது அரசியலுக்குள்ளே போயிட்டீங்க, டிவிக்குள்ளே போயிட்டீங்க. எதனால டிவிக்கு தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள்? டிவிக்கு எதனால் தேர்ந்தெடுனா, சின்ன வயசுலேருந்தே ஒரு விஜயோட வெறியன்.
விஜய் சாரோட ஆமாம் அவரோட வேரியன், அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்துலேருந்து ரசிகர் மன்றத்துலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்போது தமிழக வெற்றி கழகம். ஓகே, தமிழக விஜய்க்காக சேர்ந்துருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து விஜய் பிடிக்கும் எனக்கு. அதுக்காக மட்டும்தான் வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க. விஜயோட கொள்கையும் கட்சி கொள்கைக்காகவும் தான் வருது எல்லாமே. விஜயோட கொள்கை என்ன? பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்கிறாரு. அது அந்த ஒன்று போதாதா? பிறப்பால் அனைவரும் நான் அது பிடிச்சது அந்த கட்சிக்கு பிடிச்சதுக்கான காரணமே அது மட்டும் தான். ஓகே, விஜய் இப்போ 2026 அரசியல் வந்துடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார் சார், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது, வருவார். நம்பிக்கைலாம் இல்லை, வருவார். கண்டிப்பாக வந்துடுவார். கண்டிப்பாக வந்துடுவார். எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அவர்லாம் வந்து சும்மா திருப்பி நடிக்க போயிடுவார் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாமா பிரதர்? களத்தில் சந்தித்த பிறகு தெரியும் எல்லாருக்கும். கண்டிப்பாக அவருக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிலாம் வேறு நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய நடக்கிறது தான் பிரதர். அது எல்லாம் இப்போ விஜயகாந்த் காலி பண்ண மாதிரி இவரையும் காலி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் விஜயகாந்த் காலி பண்ண மாதிரி பார்க்குறாங்களா? இல்லை பிரதர், எப்படின்னா விஜயகாந்த் சாரை எப்படிலாம் ட்ரோல் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்களோ இவரை அந்த மாதிரி பண்ணலை, இவரை வேற மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் அதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கரூர் போயிருந்தீங்களா? நான் போகல பிரதர். ஓகே, நான் அந்த கரூர் சம்பவம், கரூர் நாமக்கல் போகிறதுலேருந்து அன்றைக்கி நான் காலையிலேருந்து அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். தலைவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, என்னென்ன நடக்குது, வழியில் என்ன நடக்குது, யார் என்னென்ன பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் உட்காந்து நான் அன்றைக்கி ஃபுல்லாக நைட் வரலும் பார்த்துட்டு தான் நம்புறது. ஓகே, பார்த்ததில் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா அது முழுக்க சூழ்ச்சியாக தான் எனக்கு தெரியுது. சூழ்ச்சி தெரியுதுங்க. எதை வச்சு நீங்கள் சூழ்ச்சின்னு சொல்கிறீங்க? இப்போது இப்போ எங்களுக்கு கொடுத்த இடம் கொஞ்சம் குறுகலான இடம். அந்த குறுகலான இடத்துல இது நடந்த 3 பிரச்சார கூட்டத்துலேயுமே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த இடம் கொஞ்சம் பெரிய இடம். இதில் வந்து லைனாக ஆம்புலன்ஸு வரவே தான் கூட்ட நெரிசல் அதிகமாச்சு. மக்கள் எல்லாம் அந்த ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தாங்க. சாய்ந்ததுக்கப்புறம் தான் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் போலீஸார் வந்து தடியடி நடத்திருக்காங்க. இல்லை, இப்போ கூட்ட நெரிசல் இருக்கிற இடம்னா இப்போது அந்த இடம் விஜய்க்கு வந்து நல்லா தெரியும், அவருக்கு இருக்க ஃபேண்டம் தெரியும். எல்லாரும் வந்து தமிழ்நாடு அரசு குறை சொல்லிட்டு என்னன்னா, நான் ஒன்று கேட்குறேன், சொல்லுங்கள். நாங்கள் கேட்டாலும் பெரிய ரவுண்டாக நான் 4 வழி பக்கமும் அது அந்த இடத்த கொடுத்துருந்தா இவ்வளோ உயிரிழப்பு வந்திருக்காது. எதுவுமே நடக்குது. அந்த குறிக்கலான இடம், இந்த பக்கமும் யாரும் போக முடியாது, இந்த பக்கமும் யாரும் போக முடியாத இடத்துல கொடுத்தா எப்படி மக்கள் போவாங்க? இந்த பக்கமும் பேர்காடி போட்டு லாக் பண்ணிட்டீங்க, அந்த பக்கமும் அந்த கடைசிலையும் பேர்காடி போட்டு லாக் பண்ணிட்டீங்க, மக்கள் எப்படி போவாங்க? சரிங்க, அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும், விஜய்க்கும் தெரியும். கூட்டம் வரும் தெரியுங்க. போலீஸ் பாதுகாப்பு நீங்கள் தானே கொடுத்துருக்கணும், அரசாங்கம் தான் தந்துடணும். லேட்டாக வந்தது தானே தப்பு தானே சார்? லேட்டாக வந்தது தப்பு தானே? லேட்டாக வந்து வரவே நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமா. ஃப்ளைட்டில் தாங்க வந்தார். ஏங்க ஃப்ளைட்டில் தானே வந்தார். நாமக்கல்லேருந்து வரும்போது எவ்வளோ வண்டி பின்தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்களா? விஜய் வந்து சென்னையிலேருந்து கரூருக்கு இதில் வந்தார். நாமக்கலுக்கு எப்போ வந்தார் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள். டைம் வந்து கரெக்டாக கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். 11 மணி 12 மணி தான் வந்தார். அப்புறம் அவர் தப்பு தானே? இப்போ அவர் சொன்ன டைம் என்ன? கூட்டம் கொடுத்துருக்காங்க, சொன்ன டைம் என்ன? 8 மணி தான். 8 மணிக்கு சொன்னால் கரெக்ட் 8 மணிக்கு வந்திருக்கணும் கரூருக்கு, ரைட்டா? அப்படிங்கும்போது 7 மணி நேரம் வந்து தள்ளி போயிருக்கும் போது அங்கே கூட்டம் நெரிசல் நடந்துருந்தாங்க. அது தப்பு. அதுவும் தப்பு. மக்கள் வந்து இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வர்றாருன்னா மறுநாள் காலையிலே வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க. அவர் வந்து அந்த மாதிரி கூடியிருக்கு சொன்னாரா சொல்லுங்க? அவர் சொன்ன டைமுக்கு தாங்க வந்துருந்தாங்க. ஏன்னா அவர் சொன்ன டைம் வந்து தலைவர் வரதுக்கு சரி, அவர் காலையில் 8 மணிக்கு 1 மணிக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ வரணும்னு நீங்கள் எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தீங்க? 2 மணிக்கு வரணும்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணி இப்போ 3 மணிக்கு வந்துட்டீங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தரலாம். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு உட்காந்துருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கடுப்பாக தான் என்னன்னு சொல்லலை. நான் ஒன்றே சொல்கிறேன் கேட்டுங்க. கொஞ்சம் இவங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கரூர்லையா இருக்கட்டும் நாமக்கல்லையா இருக்கட்டும், இன்னைக்கு வராரா எல்லாம் மாநாட்டையும் சரி தான் அப்படிதான் வந்தாங்களே. இப்பவும் அது மாதிரி தான் மக்கள் வந்து அவரை பார்க்கணுன்ற ஆசையில வராங்க தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு மனசாட்சி இல்லாம ஒரு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் முன்னாடி வெயிட் பண்ணவே இல்லை. நைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஒரு அவர் வர நேரம் கூட்டம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சப்போஸ் 2020 டிவிக்கே தோத்துடுச்சு, என்ன பண்ணுவார் உங்க விஜய்? மறுபடியும் அரசியல் தான் பண்ணணும். சினிமாவுக்கு திரும்பி போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக போக மாட்டாருன்னு எங்களுக்கு நம்பி இருக்குது. போக மாட்டார், 100% தெரியும். திரும்பி சினிமாவுக்கு போக மாட்டார். இல்லை, இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்காங்க படத்தில் திருப்பி நடிக்கிறதுக்கான பிளான்லாம். இல்லை பிரதர், நானும் அவர் படத்தில் நடிச்சு தான் பிரதர் இருக்கேன். அவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க? நடிச்சிருக்கேன். எந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க? என்ன நடிச்சிருக்கேன் பிரதர். அப்படியா? ஆமாம். சூப்பர். ஜனா இதுக்கு நடிச்சிருக்கீங்களா? பிக் பாஸ்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? ஆமாம். பார்த்தீங்களா? பிக் பாஸ் 9 வந்து பார்த்தீங்களா? பார்த்தோம். திவாகர்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் வேற பிரதர், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே? என் ஃப்ரெண்ட்ஸ்
பிரதர் நான் என்ன அவனை மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணின்னு சுற்றின்னு இருக்கேன் சொல்லுங்க. அவரை பைத்தியன்றீங்க, அவரெல்லாம் பார்த்தானே டென்ஷன் ஆகிடுவாரு. டென்ஷன் ஆகட்டுமே ஏங்க. எவ்வளோ பேர் ஆக்டர் தெரியுமா அவரு? சூரிய திட்டுவாரு. அந்த மனுஷெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவன். அவன் அந்த மனுஷன்லாம் திட்டத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா பிரதர்? நீங்களே சொல்லணும். பாவம் பிரதர், சூரியன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் ஹீரோ ஆகிருக்காரு. காமெடி நான் வந்து நான் என்ன மாதிரி நான் எப்படி யாரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சுன்னா அவரே திட்டினா எனக்கு கோவம் வருமா வராதா? ஓ, அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து காமெடி நான் வந்து அப்படி வந்தார்ல, நானும் அது மாதிரி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோலாம் கிடையாது, காமெடியன் தான் ஃபுல்லாக. என்னன்னா திவாகர் வந்து நீங்கள் பேசணும். அவர் வந்து இவ்வளோ ஏங்க திறமலானது தாங்க இந்த தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்குமே. அவர் இருக்கு திறமை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி பண்ணுவார். அது பண்ணுங்க. கர்ணன் ஒரு பண்ணுவார் பிக் பாஸ்ல போயிட்டு நான் ஐயோ டெய்லி பார்க்கும்போது சிரிப்பு தான் பண்ணுறது வரும். சே ஏன்னா அவனை தூக்கி உள்ள போட்டாங்கன்னு தெரியல பிறகு. அவன் பண்ணுறதை பார்த்தாலே எல்லாருக்கும் எடிட்டாக தான் பிறகு. அவன் நிறைய பேர் சத்தியமாக அந்த ட்ரோல் என்ன ட்ரோல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அவரை ட்ரோல் பண்ணதுனால தான் அவர் பெரிய ஆனாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சும்மா அவங்க ட்ரோல் பண்ணவனுக்கு ஏதோ பண்ணி விட்டானுங்க. அதுலேருந்து அதே பிடிச்சி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே உங்களுக்கு இவ்வளோ கடுப்பு? பிரதர் அவர் ஒழுங்காக நடிச்சாருன்னா சத்தியமாக நானே ஒழுங்காக நடிச்சாருன்னு சொல்லுவேன் பிரதர். அவர் நடிக்கிறதுல அவர் நடிப்பா பிரதர். அவர் நடிக்கிறதுல நானே சும்மா நடிச்சுட்டு போயிடுவேன் பிரதர். என்ன பிரதர் நீங்கள் ஆனால் பாதி ஆனால் பிக் பாஸ் அது முன்னெல்லாம் பக்காவாக போயிட்டு இருந்தது. விஜய் சேதுபதி போன சீசன் கூட சூப்பராக போச்சு பிரதர். இந்த சீசன்லாம் பிரதர் பூரா டக்குங்களாக கொடுத்து விட்டுருக்காங்க. ஒரு சிலர்லாம் சொல்ல முடியாது. ஒரு 10 பேருக்கு நான் என் கூட நான் பேசினேன் சிஸ்டர் இருக்காங்க. யார் உங்க கூட? யார்? நீ? அவங்க பேர் வந்து மீனவ அதாவது முதல் அவங்க ஓரளவுக்கு திறமையான ஆள், நல்ல டேலண்டான ஆள். சோசியல் மீடியாவிலேயும் வந்து அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 படம் எடுத்த டேரக்டர், அவர் பேர் தெரியல. எனக்கு தெரியும். அவர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் மற்றபடி அரோரா அதெல்லாம். அரோரா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காது என்ன பண்ணுறது அதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? சத்தியமா பண்றதெல்லாம் பார்த்தா யாருக்கா பிடிக்குமா? மக்களே இவர் சொன்னதை கேட்டுட்டு நீங்க பூ பிடிக்கும் இல்ல பிரதர், அவன் பண்றதெல்லாம் பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி நான் பாக்குறேன். என் இன்ஸ்டாகிராம் சத்தியமா கிடையாது. நான் இன்ஸ்டாகிராம் அரோரா நான் ஃபாலோ பண்ணல. நான் போகும்போது கூட காமிச்சிட்டு போறேன் உங்களுக்கு. எங்களுக்கு இப்போ காட்டுங்க கேமரா முன்னாடி. இல்ல பிரதர், நாங்களாம் ஃபாலோ பண்ணல. அரோரா பிடிக்குமா பிடிக்காதா? சும்மா லிமிட்டா ரீல்ஸ்ல வந்தா பாப்பேன், அவ்வளோ தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். பிடிக்காது அந்த மாதிரி பண்ணா பிடிக்காது. ஆபாசமா பண்ணா பிடிக்காது. ஆபாசமா தாங்க பண்ணுவாங்க காசி. அது இல்ல பிரதர், இந்த ரீல்ஸ்லாம் பண்றாங்கல்ல டான்ஸ் ஆடுங்க அதெல்லாம் இல்ல பிரதர். நீங்க வேற அதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும் பிரதர். அந்த விஷயத்துல பார்த்தா அவனுக்கு பிடிக்கும். மற்ற விஷயத்துல பார்த்தா தான் பிடிக்காது நம்மளுக்கு. அது ட்ரெஸ் போட்டிருந்தா பிடிக்காது, ட்ரெஸ் பண்ணிருந்தா பிடிக்கும். ட்ரெஸ்ஸோட இருந்தாதான் பிரதர் பிடிக்கும். அரை மறுபடியும் போடுனா யாரையும் பிரதர் பிடிக்கும். நீங்க வேற ஏன் பிரதர் மறுபடியும் ட்ரோல் பண்ண போறானுங்க பிரதர். நீங்க வேற ஏன் பிரதர்? உண்மையே சொல்லணும். நீங்க எப்ப போவீங்க பிக் பாஸ்? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது பிரதர். நான் போய் பிக் பாஸ்க்குலாம் போகலாமா? திவாகரோட ஃபேமஸே நீங்கள் தான். திவாகரோட ஃபேமஸ்ஸு ஆனந்த் தான் பிரதர். இன்னும் பிக் பாஸ் போகிறதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் திறமை இல்லை பிரதர். இன்னும் வளர்த்துக்கணும் பிரதர் எல்லாமே. உங்களுக்கு இன்னும் காசு ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? நிறைய இருக்குது. எல்லோரும் வந்து நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கான், சுற்றிட்டு இருக்கான், போகிறான், வீடியோ போடுறான், வரான் தான் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். எனக்குன்னு நிறைய பண கஷ்டங்கள் இன்னமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சத்துக்கு மேலே கடனும் இருக்குது. நீங்கள்லாம் இப்போ எல்லாம் வந்து கலாய்க்கிறீங்க, ஜாலியாக போகிறீங்க வரீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் இடத்துலேருந்து பார்க்கணும் நிறைய பேர். ஏன்னா நான் இன்னமும் ஏகப்பட்ட கடத்தோட அந்த கஷ்டத்தோடு தான் இருக்கேன். அது மட்டும் முடிச்சிட்டுனாலே எனக்கு போதும். அது மட்டும் போதும். எனக்கு என்னென்ன கடன்லாம் இருக்குது? பைக் இஎம்ஐ ஒரு 8 மாதம் பெண்டிங் இருக்குது பிரதர். 8 மாதம் பெண்டிங்? ஆமாம். அப்புறம் பேடிஎம்ல ஒரு 30,000 பெண்டிங் இருக்குது. ஏடிஎம் 30,000? ஆமாம். அதில் ஒரு போஸ்ட்பெய்டில் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்களா? லோன் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லறை கடன்லாம் நிறைய இருக்குது பிரதர். நான் மொத்தமாக சேர்த்தா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடன் 2 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு வெளியே யாருக்கும் தெரியறதில்லை, ரைட்? சரி, ஓகே. நான் எதுலேயும் சொன்னது கிடையாது வரலாம் யார்கிட்டையும். எந்த மீடியாவிலையும் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் சொல்லுவேன், தவிர கடன் இருக்குது இதெல்லாம் அப்படிலாம் சொல்லுங்க கிடையாது. உங்கள்கிட்ட தான் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, ஓகே. அதெல்லாம் கன்ஃபார்ம் மாறும் ஒரு நாள். வந்து கண்டிப்பாக மாறணும் ஒரு நம்பிக்கையில் தான் நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டீங்க. டிவி கேஜிங் பண்ணி இது பண்ணீங்க, நிறைய இது பண்ணீங்க. இன்னும் நிறைய மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நேரம் நோக்கி ஓடுங்க.
இன்னும் ஒரு பெரிய பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா வந்து திருப்பி எங்களுக்கு வந்து வெற்றி கொடுங்க. கண்டிப்பாக ஆண்ட பரம்பரைக்கு வணக்கம். நீங்க வேற ஒரு தினகரன் சொன்னாலே எல்லாரும் தெரியும். அந்த பேரை சொல்லவே எல்லாரும் வந்து அதே சொல்றாங்க. தினகரனே சொல்லுங்க. மன்னர் பரம்பரைக்கு வணக்கம். மறுபடியும் மீண்டுமா? சரிங்க வணக்கம். இந்த ராஜ நடை கொஞ்சம் நடந்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன். ஆல்ரெடி அதை நடந்தாங்க. ஆல்ரெடி மனசு புண்ணாகி போயிருக்கு. சேனலுக்காக ஒரு டைம் இப்படி மட்டும் அந்த டைலாக்கே நான் மறந்துட்டேன்னு சொல்றேன். நீங்க வேற அதை வேற நடந்த வேற கதை சொல்றீங்க. கண்ணில் ஒரு திமிரு எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. கடன் தான் ஒரு இருக்குது. நீங்க வேற வேலையை பாருங்க. இப்போ கண்ணில் திமிர்லாம் இல்லை, கடன் தான் 2 லட்சம் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவரோட மாற்றத்தை வந்து நிறைய கொண்டு வருவார். நிறைய மாற்றணும்னு நினைக்கிற நபர் மாறிட்டார். அதை வந்து நீங்களும் அக்செப்ட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது வரையும் ரொம்ப சந்தோஷம். நன்றி.